என்னோட ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுது தானே? நான் ஸ்டார்ட் பண்றேன் கிளாஸ். ஓகே தானே? ஸ்டார்ட் பண்ணலாம் தானே? இனி இஷ்யூஸ் இல்லைல்ல? ஸ்டார்ட் பண்றேன். சோ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன டாபிக் படிச்சோம்னு இருக்கா? என்ன டாபிக் படிச்சோம் லாஸ்ட் கிளாஸ்ல? லாஸ்ட் கிளாஸ்ல என்ன டாபிக் படிச்சோம்? எனிஒன்? JavaScript modules. ஓகே, மாடியூல்ஸ் படிச்சோம். சூப்பர். நானே மறந்துட்டேன். ஓகே, மாடியூல்ஸ் படிச்சோம். ஓகேவா? சோ மாடியூல்ஸ்ல என்ன படிச்சோம் அப்படின்னா, லைக் பிக் டாஸ்கா செய்யறதுக்கு பதிலா சின்ன சின்ன மாடியூல்ஸா பிரிச்சு எப்படி பண்ணலாம், அதை எப்படி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதெல்லாம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். சோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்றதுக்கு வந்துட்டு டைப் மாடியூல் அப்படின்னு நம்ம ஸ்கிரிப்ட்ல கொடுத்துட்டு நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன்ஸை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். சோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், வேற ஒரு ஃபைல்ல கொடுத்தோம். அதுக்கு அடுத்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணோம், அடுத்து இம்போர்ட் பண்ணோம். சோ இதெல்லாம் பண்ணோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அது எது எது ரிலேட்டடா வந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடா தானே வந்துச்சு. சோ ஒரு ஃபங்க்ஷன்ஸை இம்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம்ங்கிறத அங்க பார்த்தோம். இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன்ஸையே பேராமீட்டரா பாஸ் பண்ணா எப்படி இருக்கும், அதுதான் இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம எதை ஆர்குமெண்ட்ஸா பாஸ் பண்ணுவோம், ஒரு வேரியபிள ஆர்குமெண்டா பாஸ் பண்ணுவோம். நார்மலா ஒரு வேரியபிள பாஸ் பண்ணுவோம், ஒரு வேல்யூவை ஒரு ஆர்குமெண்டா பாஸ் பண்ணுவோம். பட் இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்லயே ஒரு ஃபங்க்ஷனையே நம்ம ஒரு ஆர்குமெண்டா பாஸ் பண்ணா எப்படி இருக்கும், இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? சோ நீங்க கால் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்டா பாஸ் பண்றீங்க. அதுதான் இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் கான்செப்ட். நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, எனி டவுட்ஸ்னா கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இதான் பேசிக் கான்செப்ட். நார்மலா ஒரு ஃபங்க்ஷன்ல ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் வேல்யூஸ், வேரியபிள்ஸ் இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனையே ஆர்குமெண்டா பாஸ் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஃபங்ஷன பாஸும் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஃபங்ஷனையே ரிட்டர்ன் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணி பார்த்திருக்கோம். பாராமீட்டரா ஒரு வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணி பார்த்திருக்கோம். இல்ல பாஸ் பண்ணி பார்த்திருக்கோம். இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன்ல ஒரு ஃபங்ஷனையே அது என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு ஃபங்ஷனையே ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி அக்செப்ட் பண்ணும்போதும் சரி, ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணும்போதும் சரி, அது வந்து ஒரு ஃபங்ஷனே ஒரு பாராமீட்டரா பாஸ் பண்ணும். சோ அதுதான் ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஃபங்ஷனையே ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னோம்னா, சோ அதுக்கு எப்படி ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா, நார்மலா ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபங்ஷனை நான் இங்க கால் பண்ணிருக்கேன். இது எந்த டைப்புக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா, ரெண்டு டைப் சொன்னா, ஒண்ணு ஃபங்ஷனே ஆர்குமெண்டா பாஸ் பண்ணலாம், இன்னொரு டைப் என்னது அப்படின்னா ஃபங்ஷனை ரிட்டர்ன் பண்ணலாம். இது வந்து செகண்ட் டைப், ஃபங்ஷனை ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டைப். நான் என்ன பண்றேன்னா, இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்ஷனை கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்ஷனை கால் பண்ணாதானே அந்த ஃபங்ஷன் கால் ஆகி அது எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஃபங்ஷனை கால் பண்றேன். அதுக்கு பேராமீட்டர்ஸா ரெண்டு வேல்யூவை பாஸ் பண்றேன். 3யும் 53யும் வேல்யூவை பாஸ் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் அனுப்புற வேல்யூ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பேராமீட்டருக்கு போயிடும். ரெண்டாவது அனுப்புற வேல்யூ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பேராமீட்டருக்கு போகும். பட் அதுக்கு அடுத்து இங்க ஒரு பேராமீட்டர் இல்ல. சோ உள்ள எக்ஸிக்யூட் பண்றோம். அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னொரு ஒரு ஃபங்ஷனை உள்ள வச்சிருக்காங்க. அந்த ஃபங்ஷனை ரிட்டர்ன் பண்றாங்க. இப்ப அதுல ஒரு பேராமீட்டர் இருக்கு. அந்த பேராமீட்டருக்கு இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய வேல்யூ பாஸ் ஆகும்.
ஃபர்ஸ்ட் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றோம். அதுல 2 பாராமீட்டர் பாஸ் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் இங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஆர்குமெண்ட்க்கு போகும். அடுத்து 2வது இருக்கிற பாராமீட்டர் உள்ள போயிட்டு அங்க ஒரு ஃபங்க்ஷனையே நமக்கு ரிட்டர்ன் பண்றாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு பாராமீட்டரா இந்த வேல்யூ போகும். சோ போயிட்டு இப்ப ஃபைனலி கன்சோல் டாட் லாக்ல நமக்கு ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணி டிஸ்ப்ளே பண்ணும். சோ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும்போது வேல்யூவா ரிட்டர்ன் பண்ணாம ஒரு ஃபங்க்ஷனா நமக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனா ரிட்டர்ன் பண்ணாலோ இல்ல ஒரு ஃபங்க்ஷனா ஆர்குமெண்டா பாஸ் பண்ணாலோ அதுக்கு பேர் தான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். இந்த சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. சரி ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சரி. இல்ல நம்ம என்ன சொன்னோம்? ஒரு ஃபங்ஷனையே நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஆர்குமென்ட்டா பாஸ் பண்றோம். இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்கேன். ம். சோ அந்த ஃபங்ஷன இங்க கால் பண்றேன். நான் சொல்ற ஆர்டர்ல மட்டும் பாருங்க. ஓகே. இங்க ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்கேன். அந்த ஃபங்ஷன இங்க கால் பண்றேன். அந்த ஃபங்ஷனுக்கு ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்ணணும்ல. என்ன ஆர்குமென்ட் பாஸ் பண்றேன்னா, இன்னொரு ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்கேன். ஓகே. கால் பேக் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்ஷன் வச்சிருக்கேன். அந்த ஃபங்ஷனையே ஒரு ஆர்குமென்ட்டா இந்த ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்றேன். ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்ஷனுக்குள்ள இந்த கால் பேக் ஃபங்ஷன் வந்துட்டு ஆர்குமென்ட்டா பாஸ் ஆகும். சோ அப்ப பாஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். என்ன எக்ஸிக்யூட் ஆகும்னா, கால் பேக் ஃபங்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகே. ஃபர்ஸ்ட் குடுத்துருக்கோம்ல, இந்த ஃபங்ஷன். இது வந்துட்டு இந்த ஃபங்ஷனோட ஃபங்ஷன் கால். அதுக்குள்ள குடுத்திருக்கிற இந்த ஆர்குமென்ட் நம்மளோட இன்னொரு ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷனையே இங்க குடுத்திருக்கிற இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்ஷனுக்கு ஆர்குமென்ட்டா பாஸ் பண்றோம். அது பாஸ் ஆகும்போது, இந்த கால் பேக்குக்குள்ள எந்த வேல்யூ பாஸ் ஆகும்னா, இந்த மொத்த ஃபங்ஷனுமே பாஸ் ஆகும். தட் மீன்ஸ் இந்த கால் பேக் ஃபங்ஷன் அப்படிங்கிற ஃபங்ஷனே பாஸ் ஆகும். சோ எல்லா ஆப்பரேஷன்ஸையும் அது பண்ணிட்டு, ஃபைனலா இந்த கால் பேக் ஃபங்ஷனும் நமக்கு என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும். சோ நமக்கு 2 ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரே கால்லயே கால் பேக் ஃபங்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகும். ஹையர் ஆர்டர் ஃபங்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகும். பட் ஃபர்ஸ்ட் எது எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்குள்ள போற கால் பேக் ஃபங்ஷன் அதோட ஆப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு, அதுக்கப்புறம் கடைசியா அந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கால் பேக் ஃபங்ஷன் கடைசியா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் இந்துமதி எனி டவுட்ஸ்? சோ இதுதான் வந்துட்டு ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன்னு சொல்லியிருக்காங்க. அததான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நான் இப்ப சொன்னேன்ல, அத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நான் 2 டைப் சொன்னேன்ல. ஒரு ஃபங்ஷனையே ஆர்குமென்ட்டா பாஸ் பண்றது, ஒரு ஃபங்ஷன ரிட்டர்ன் பண்றது. சோ ஆர்குமென்ட்டா பாஸ் பண்றதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் தென் ஃபங்ஷனாவே ரிட்டர்ன் பண்றதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள். சோ இந்த 2 எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆர்குமென்ட்டா பாஸ் பண்றதுக்கான எக்ஸாம்பிள். நான் இத டைரக்ட்டா போயிட்டு பண்றேன். ஃபர்ஸ்ட் வெயிட் a minute. சோ ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். நான் இப்ப எல்லாமே என்ன பண்ண போறேன்னா, ஸ்கிரிப்ட் டேப்ல தான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன்.
நம்ம கன்சோல் டாட் லாக்ல தான் பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஸ்கிரிப்ட் டேக்ல நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே. ஸ்கிரிப்ட் டேக்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். ஓகே. அந்த ஃபங்க்ஷன் என்னன்னா, ஃபங்க்ஷன் ரீட் நேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். எனக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே. எனக்கு என்ன அவுட்புட் வரணும்னா, ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட் அப்படிங்கிற எனக்கு இந்த அவுட்புட் தான் வரணும். ஓகேவா? வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட் அப்படிங்கிற இந்த அவுட்புட் எனக்கு வரணும். ஸோ நான் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படிங்கிறது தான் இந்த விஷயமே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோங்க எக்ஸாம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறேன். கரெக்டா எக்ஸாம்பிள் போறேன். ஓகே. சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க போயிட்டு கிரீட் நேம கால் பண்றேன். ஓகேவா? என்னோட ஃபங்ஷன்ல உள்ள கிரீட் நேம கால் பண்றேன். சோ நான் என்ன ஆகும்னா, எனக்கு கிரீட் நேம் கால் ஆகும். கிரீட் நேம்க்குள்ள என்னென்னலாம் பாஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிரீட் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷனை பாஸ் பண்றோம். அத நம்ம இங்க தனியா வச்சிருக்கோம். ஓகே. சோ கிரீட்ங்கிற ஒரு ஃபங்ஷனை பாஸ் பண்றோம். அப்புறம் வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட்னு ஒரு இது பாஸ் பண்றோம். எவ்ரி ஒன் அப்படிங்கறத பாஸ் பண்றோம். ஓகேவா? சோ வந்துட்டு கிரீட்டிங்க்கு பதிலா நமக்கு என்ன வரும்? சோ கிரீட்டிங் 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. சோ 3 ஆர்குமெண்ட்ஸ்க்கும் நம்ம இங்க 3 பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்றோம். இங்க இது போற பாராமீட்டர்ஸ் 3 பாராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்றோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு பதிலா இந்த கிரீட்ங்கிற இந்த ஃபங்ஷன் அசைன் ஆகும். சரிங்களா? சோ அப்ப கிரீட்ங்கிற ஃபங்ஷன் அசைன் ஆகுதுன்னா இந்த ஃபங்ஷன் கால் ஆயிட்டா? சோ அந்த ஃபங்ஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சோ அது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஹாய்ன்னு போட்டுட்டு டாலர் சிம்பிள்ல நேம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? சோ நேம். சோ நேமுக்கு பதிலா நம்ம இங்க என்ன பாஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா எவ்ரி ஒன்னுங்கிறத பாஸ் பண்ணிருக்கோம். சோ இங்க ஹாய் அதுக்கப்புறம் நேமுக்கு பதிலா நம்ம இங்க பாஸ் பண்ணிருக்கிறது என்னது? எவ்ரி ஒன். சோ ஹாய் எவ்ரி ஒன்ங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ல வேற என்னெல்லாம் இருக்கு? டாலர் சிம்பிள்ல கிரீட்டிங் கொடுத்துருக்காங்க. சோ கிரீட்டிங் வந்துட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். கிரீட்டிங் அதுக்குள்ள நேம். ஒரு ஃபங்ஷனுக்குள்ளேயே இன்னொரு ஒரு ஃபங்ஷன் கால் அதுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி பாஸ் ஆகுது. நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு என்ன ஆகுதுன்னா கிரீட் நேம்ங்கிற ஒரு ஃபங்ஷனை கால் பண்றோம். அது இந்த ஃபங்ஷன். சோ அந்த ஃபங்ஷனுக்குள்ள 3 பாராமீட்டர் பாஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாராமீட்டருக்கு பதிலா கிரீட்ங்கிற ஒரு ஃபங்ஷனை பாஸ் பண்றோம். செகண்ட் பாராமீட்டர் அப்ப இந்த கிரீட்டிங்க்கு பதிலா என்ன அசைன் ஆயிரும் அப்படின்னா இந்த கிரீட்ங்கிற இந்த ஃபங்ஷன் அசைன் ஆயிரும். அப்ப நீங்க இதுக்கப்புறம் கிரீட்டிங் அப்படிங்கிற வேர்டை கால் பண்றீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கிரீட்டிங்கிற ஃபங்ஷனை நீங்க கால் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? 2வது மெசேஜ்ல வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட் அசைன் ஆகும். 3வது நேமுக்கு எவ்ரி ஒன்ங்கிறது அசைன் ஆகும். இப்ப கன்சோல் டாட் லாக்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா டாலர் சிம்பிள் என்ன பண்ணும்? வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். சோ வேல்யூ எனக்கு என்ன வேல்யூ வரப்போகுது? கிரீட்டிங். கிரீட்டிங்க்குள்ள நம்ம எந்த வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம்? இந்த கிரீட்டிங்கிற இந்த ஃபங்ஷனை அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அதுக்கு என்ன பாராமீட்டர் பாஸ் பண்றோம்? நேம்ங்கிற பாராமீட்டர் பாஸ் பண்றோம். சோ நேம்ங்கிற பாராமீட்டர் தான் என்னது? இது எவ்ரி ஒன். சோ அங்க எவ்ரி ஒன் பாஸ் ஆகுது. சோ ஹாய் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது பாஸ் ஆகுது. மெசேஜுக்கு பதிலா என்ன அசைன் ஆயிருக்குன்னா வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட் இங்க அசைன் ஆயிருக்கும். மெசேஜுக்கு பதிலா நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணிருக்கோம் இங்க? வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட் பாஸ் பண்ணிருக்கோம். சோ அதனால வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட்ங்கிறது அடுத்து பிரிண்ட் ஆயிருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? சரி ஓகே. நான் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டைம் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஃபங்ஷனை கால் பண்ண போறேன். என்ன ஃபங்ஷன் அப்படின்னா சரி கிரீட் நேம்ங்கிற ஒரு ஃபங்ஷனை கால் பண்றேன். நான் அதுல இருந்து போறேன். கிரீட் நேம்ங்கிற ஒரு ஃபங்ஷனை கால் பண்றேன். ஸோ அந்த கிரீட் நேமுக்குள்ள நான் என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண போறேன்னா கிரீட். ஓகேவா? கிரீட்ங்கிறத பாஸ் பண்ண போறேன். அண்ட் தென் வெல்கம் டு
இன்ஃபோஸ்மைட் அப்படிங்கிற ஒரு வேர்டை பாஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஒரு வேர்டை பாஸ் பண்ண போறேன். இதெல்லாம் எதுக்கு பாஸ் பண்றேன்? கிரீட் நேம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அப்ப எனக்கு என்ன வேணும்? கிரீட் நேம்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வேணும். ஸோ நான் ஃபங்க்ஷன் கிரீட் நேம்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த கிரீட் இங்க எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கு? 3 பேராமீட்டர்ஸ் இருக்கா? ஸோ அப்ப அங்க ஆர்குமெண்ட்ஸ் எத்தனை இருக்கணும்? 3 இருக்கணும். கிரீட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நான் கிரீட்டிங்னு வச்சுக்கிறேன். வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட்டுக்கு நான் மெசேஜ்ங்கிற ஒரு பேராமீட்டர் வச்சிடுறேன். ஸோ எனக்கு இப்ப என்ன ஆயிரும்னா கிரீட்டிங்க்கு பதிலா நான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் இங்க எழுதுறேன். ஓகேவா? இப்போ கிரீட்டிங்க்கு பதிலா அதாவது வீட்டுக்கு பதிலா எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும்னா கிரீட்டிங்குள்ள எது அசைன் ஆகும்? கிரீட் அப்படிங்கறது அசைன் ஆகும். இது இட்ஸ் நாட் அ வேல்யூ. வேல்யூனா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஒரு டபுள் கோட்ஸ்ல இல்ல சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம கொடுத்துருப்போம். இது ஒரு ஃபங்க்ஷன். சோ இதுக்கு பதிலா கிரீட்ங்கிற ஃபங்க்ஷன் அசைன் ஆயிரும். அதே மாதிரி மெசேஜுக்கு பதிலா இப்ப எனக்கு என்ன அசைன் ஆகும்னா இந்த வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட் ஒரு வேர்டு இருக்கா? இந்த வேர்டு எனக்கு அசைன் ஆகும். ஓகேவா? அடுத்து இங்க 3 பேராமீட்டர் இருக்கா? இன்னொரு பேராமீட்டர் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா நேம். ஓகே, இங்க நேமுக்கு பதிலா எனக்கு என்ன அசைன் ஆகும்னா இந்த எவ்ரி ஒன்னு ஒண்ணு கொடுத்துருக்கோமா? அந்த எவ்ரி ஒன்ங்கிறது அசைன் ஆகும். ஓகே, சோ இங்க 3 பேராமீட்டர் இங்க வச்சிருக்கோம். சோ 3 பேராமீட்டர் பாஸ் ஆகும்போது இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் அசைன் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அசைன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட்ல உள்ளது ஃபர்ஸ்ட்டுக்கு, ரெண்டாவது உள்ளது ரெண்டாவதுக்கு, மூணாவது உள்ளது மூணாவதுக்கு அசைன் ஆயிடும். இப்ப எனக்கு என்ன பிரிண்ட் பண்ண போகுது அப்படின்னா கன்சோல் டாட் லாகுக்கு நெக்ஸ்ட் வருவோம். இப்ப நமக்கு என்ன பாஸ் பண்ணிருக்கோம்? கிரீட்னு ஒரு இது பாஸ் பண்ணிருக்கோம், மெசேஜ் பாஸ் பண்ணிருக்கோம், எவ்ரி ஒன் பாஸ் பண்ணிருக்கோம். நான் என்ன சொன்னேன்? கிரீட்டிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம பாஸ் பண்ணிருக்கோம். அப்ப கிரீட்டிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும்ல. சோ அந்த ஃபங்க்ஷனை இப்ப எழுதிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் எப்ப கால் ஆகும் அப்படின்னா இங்கதான் நம்ம கால் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம அந்த கிரீட்டிங்கிற ஃபங்க்ஷனை எதுக்குள்ள அசைன் பண்ணிட்டோம்? கிரீட்டிங்குள்ள அசைன் பண்ணிட்டோம். இப்ப எனக்கு என்ன பிரிண்ட் ஆக போகுதுன்னா கன்சோல் டாட் லாக்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இந்த டெம்ப்ளேட் போது இந்த எஸ்கேப் பட்டன் கீழே இருக்குல்ல அந்த சிம்பிள் போட்டுக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம இங்க டாலர் சிம்பிள் யூஸ் பண்றோம். சோ டாலர் சிம்பிள் என்ன பண்ணும்? இப்ப ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ அசைன் ஆயிருக்கு. அந்த வேல்யூவை எடுத்துட்டு வர்றதா இந்த டாலர் சிம்பிளோட வேலை. சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரணும்? ஹாய் எவ்ரி ஒன் அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வரணும். சோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கிரீட்டிங்க கால் பண்றேன். தட் மீன்ஸ் நான் இப்ப கிரீட்டிங்க கால் பண்றேன்னா என்ன அர்த்தம்? கிரீட்டிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றேன்னு அர்த்தம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன்? நேம்ங்கிற பாராமீட்டர். ஏன்னா எவ்ரி ஒன்ங்கிறது தான் நேம். சோ நேம்ங்கிறதுக்குள்ள என்ன இருக்கு? எவ்ரி ஒன் இருக்கு. எனக்கு இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா எடுத்த உடனே கிரீட்டிங்கோட இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். சோ கிரீட்டிங்க கால் பண்றேன்னா என்ன அர்த்தம்னா கிரீட்டிங்குள்ள என்ன இருக்கு? கிரீட் இருக்கு. சோ கிரீட்டுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன வேரியபிள் நான் பாஸ் பண்ணிருக்கேன்? ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கேன். நேம்ங்கிற பாராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கேன். சோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா நேம்ங்கிற பாராமீட்டரை இங்கேயும் பாஸ் பண்ணிக்கிறோம். சோ இந்த பாராமீட்டர் நேம்ங்கிற பாராமீட்டரை இங்க பாஸ் பண்றோம். நேமுக்குள்ள என்ன இருக்கு? எவ்ரி ஒன் இருக்கு. சோ நான் என்ன பண்றேன்? ரீட்டுக்குள்ள எவ்ரி ஒன்ங்கிற இந்த நேம பாஸ் பண்றேன். ஓகே, இங்க என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா ரிட்டர்ன் அதே டாலர் சிம்பிள் டாலர்ல சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல நான் என்ன பண்றேன்னா இது நார்மலா நான் எழுதிக்கிறேன். ஓகே, எழுதிட்டு
எவ்ரி ஒன்ங்கிறத எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஹாய் எவ்ரி ஒன். ஸோ எவ்ரி ஒனுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், நேமை இங்க பாஸ் பண்ணியிருக்கேன். எவ்ரி ஒன்குள்ளதான் நேம்ங்கிறது, எவ்ரி ஒன்ங்கிறது நேம்குள்ள தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், டாலர் சிம்பிள் போட்டுட்டு அதோட வேல்யூ, நேமோட வேல்யூ எனக்கு வேணும். தட் மீன்ஸ் எனக்கு இப்ப நேம்னு பிரிண்ட் ஆகக்கூடாது. நேமுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ எவ்ரி ஒன்ங்கிறது தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால டாலர் சிம்பிள் போட்டு நான் நேம கால் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பனா எனக்கு என்ன ஆயிரும், ஹாய் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், அந்த மெசேஜ் வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். இப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்துட்டு கீழே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்னும் மிச்சம் இருக்கிறது என்னது, அந்த மெசேஜ். அந்த மெசேஜுக்குள்ளதான் என்னது, வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட்ங்கிற வேல்யூ இருக்கு. சோ அது என்ன ஆகுது, வெல்கம் மெசேஜ நான் கால் பண்ணேன்னா எனக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். ஓகே, இது வந்துட்டு இன்னொரு ஒரு ஓகே. சோ இனிஷியலா நான் என்ன பண்றேன்னா, கிரீட் நேம்ங்கிற ஒரு ஃபங்ஷன கால் பண்றேன். சோ அந்த ஃபங்ஷன கால் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும், அதுல 3 பாராமீட்டர் பாஸ் பண்றேன். சோ இங்க கிரீட் நேம்குள்ளேயும் 3 ஆர்குமெண்ட்ஸ் வச்சுக்கிறேன். சோ அந்த எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த பாராமீட்டர் போகும். சோ அந்த பாராமீட்டர்ல ஃபர்ஸ்ட் கிரீட்டிங்க்கு பதிலா கிரீட்ங்கிற ஃபங்ஷன் அசைன் ஆகுது. மெசேஜுக்கு பதிலா வெல்கம் டு இன்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிற மெசேஜ் அசைன் ஆகுது. நேம்க்கு பதிலா எவ்ரி ஒன்ங்கிறது அசைன் ஆகுது. சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, கன்சோல் டாட் லாக்ல ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஹாய் எவ்ரி ஒன்ங்கிறது பிரிண்ட் ஆகணும். அதுக்காண்டி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிரீட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை எழுதிக்கிறேன். சோ அந்த ஃபங்க்ஷன் எதுக்குள்ள இருக்கு, கிரீட்டிங்குள்ள தான் இருக்கு. சோ நான் இப்ப அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா எந்த நேம் வச்சு கால் பண்ணணும், கிரீட்டிங் வச்சு தான் கால் பண்ணணும். சோ அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன், கிரீட்டிங் வச்சு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கேன். அதுக்கு பாராமீட்டரா நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த நேம பாஸ் பண்ணிருக்கேன். நேம் மீன்ஸ் நேமோட வேல்யூ என்னது, எவ்ரி ஒன். சோ நேம நான் பாஸ் பண்ணிருக்கேன். சோ பாஸ் பண்ண உடனே இந்த கிரீட் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. கால் ஆனதுனால எனக்கு ஹாய் பிரிண்ட் ஆகுது. அப்புறம் நான் இங்க பாஸ் பண்ணிருக்கேன்ல ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்குள்ள வேல்யூ தான் எனக்கு வேணும். அதனால டாலர் ஆஃப் அந்த நேம் கொடுத்திருக்கேன். அந்த வேல்யூ என்னது, எனக்கு எவ்ரி ஒன். சோ ஹாய் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், வெல்கம் டு இன்ஃபோர்ஸ்மெண்ட். அது எதுக்குள்ள இருக்கு, மெசேஜுக்குள்ள இருக்கு. சோ நான் என்ன பண்றேன், டாலர் ஆஃப் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அதோட வேல்யூவான, அந்த மெசேஜோட வேல்யூவான வெல்கம் டு இன்ஃபோஸ்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆயிரும். இப்ப நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, நான் கன்சோல் டாட் லாக்ல ஸ்பிட் பண்ணி பார்த்தாதான் எனக்கு தெரியும். சோ எனக்கு ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு இன்ஃபோஸ்மெண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சா. ஓகே, சோ இதான் இந்த ப்ரோக்ராம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா, இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா, இந்த மாதிரி எல்லாருக்கும் ஓகே தானே. ஓகே, சோ நான் நெக்ஸ்ட் டாபிக் போறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, இது எதுக்கு எக்ஸாம்பிள்னு சொன்னோம், ஒரு ஃபங்க்ஷனையே பாராமீட்டரா பாஸ் பண்றதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து ஆர்குமெண்டா பாஸ் பண்றதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் வேல்யூவா பாஸ் பண்றேன். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. சோ எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். ஏவா மல்டிப்ளையர் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். சோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் டபுள் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கேன். கான்ஸ்ட் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் வச்சிருக்கேன். அந்த 2 வேரியபிள்ல ஃபர்ஸ்ட் டபுளுக்கு நான் என்ன பண்றேன்னா, இப்போ ஒரு எலமெண்ட் கொடுத்தேன்னா அதோட டபுள், அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருமோ அதை பிரிண்ட் பண்ணணும். அதை 3 ஆல மல்டிப்ளை பண்றேன்னா அதுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதை பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, சோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா 2 வேரியபிள் வச்சிருக்கேன். சோ 2 வேரியபிள்லயும் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த மல்டிப்ளையர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கு ஒரு ஃபேக்டர் அனுப்பணும். தட் மீன்ஸ் 2 ஆல மல்டிப்ளை பண்ணணுமா 3 ஆல மல்டிப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற ஃபேக்டர். அதுக்கு பேர் நம்ம இங்க என்ன வச்சுக்கோம், ஃபேக்டர். சோ அதுக்கு 2ஐயும் 3ஐயும் பாஸ் பண்றேன். டபுள்ல 2ங்கிற வேல்யூ பாஸ் பண்றேன் மல்டிப்ளையருக்கு. ட்ரிபிள்ல 3ங்கிற வேல்யூ பாஸ் பண்றேன். ஓகேவா, பாஸ் பண்ணோம்னா முடிச்சிடுச்சா, இல்ல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா, கன்சோல் டாட் லாக்ல எனக்கு என்ன பண்றேன்னா இந்த டபுள் ஆஃப் 5 பாஸ் பண்றேன். தட் மீன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பாராமீட்டர் வச்சிருக்குல்ல, அந்த பாராமீட்டருக்கு நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணல தானே. சோ அந்த பாராமீட்டருக்கு நான் என்ன வேல்யூ பாஸ் பண்றேன்னா, கன்சோல் டாட் லாக்ல பிரிண்ட் பண்ணும்போது
அந்த டபுளுக்கு 5ங்கிற வேல்யூ பாஸ் பண்றேன். சோ அந்த 5ங்கிற வேல்யூ எதுக்கு பாஸ் ஆகும் அப்படின்னா மல்டிப்ளேயருக்கு ஆல்ரெடி ஃபேக்டருக்கு 2 நம்ம பாஸ் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுக்கு இந்த 5ங்கிற வேல்யூவை பாஸ் பண்றேன். அதுக்கு நான் டபுள கால் பண்ணி டபுள்ல இருந்து அந்த 5ங்கிற வேல்யூ அனுப்பி அது என்ன பண்ணுது அப்படின்னா மல்டிப்ளேயர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 ஃபேக்டர் அசைன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 5 அசைன் ஆகும். ஓகேவா? 5 அசைன் ஆகி இந்த எக்ஸுக்கு பதிலா 5 அசைன் ஆயிடும். ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணும்னா 5 இன்ட்டு ஃபேக்டர் என்னதுங்க 2. 5 இன்ட்டு 2 10. அப்புறம் ரெண்டாவது பாராமீட்டர் ட்ரிபிள். ட்ரிபிள்ங்கும் போது என்ன பண்ணுவோம் திருப்பியும் மல்டிப்ளேயர் கால் ஆகும். சோ மல்டிப்ளேயர் கால் ஆகி அதுல என்ன ஆகும் 3. சோ அத கால் பண்ணணும்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நான் இந்த டபுளையும் ட்ரிபிளையும் கால் பண்ணணும். சோ அதுக்குதான் கன்சோல் டாட் லாக்ல ட்ரிபிள கால் பண்ணிருக்கேன். சோ ட்ரிபிள கால் பண்ணோம்னா என்ன ஆகும் எனக்கு ட்ரிபிள் கிட்ட போகும். ட்ரிபிள்ல ஆல்ரெடி ட்ரிபிள்ல இப்ப நான் என்ன பாஸ் பண்றேன் 5 பாஸ் பண்றேன். அப்புறம் மல்டிப்ளேயர் பாஸ் பண்றேன். சோ அது மல்டிப்ளேயர் ஆஃப் 3 பாஸ் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும் ஃபேக்டர்ல போயிட்டு 3 5 அசைன் ஆகும். அதுக்கு அடுத்து இதுல வந்து 3 அசைன் ஆகும். 5 3s are 15 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன் கோட்ல. நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபங்க்ஷனை எழுதிடுறேன். என்னோட ஃபங்க்ஷன்ல என்னன்னா மல்டிப்ளேயர். என்னோட ஃபங்க்ஷனுக்கு நேம் என்னது மல்டிப்ளேயர். 2 வேல்யூ பாஸ் பண்ண போறேன். ஒன்னு ஃபேக்டர், இன்னொன்னு ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்றேன். ஓகே, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பாராமீட்டர் தேவை அப்படிதானே. அந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்ங்கிற பாராமீட்டர் நான் பாஸ் பண்றேன். ஓகே, சோ அந்த எக்ஸ்ங்கிற பாராமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி தரும். இந்த ஃபேக்டரையும் எக்ஸையும் இந்த ஃபங்க்ஷன் ஃபேக்டரையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி தரும். நான் என்ன பண்றேன்னா இப்ப போயிட்டு ரிட்டர்ன் எக்ஸ் இன்ட்டு ஃபேக்டர். சோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது இந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா 2 வேல்யூ வச்சுக்கிறேன். ஒன்னு டபுள்ங்கிற வேரியபிள் வச்சுக்கிறேன். அதுல நான் என்ன பண்றேன்னா மல்டிப்ளேயரை கால் பண்றேன். சோ மல்டிப்ளேயரை கால் பண்ணும்போது அதுக்கு பாராமீட்டர் பாஸ் பண்ணுவேன். என்ன பாராமீட்டர் அப்படின்னா ஃபேக்டருக்கு நான் வந்துட்டு 2ங்கிற பாராமீட்டரை பாஸ் பண்றேன். அடுத்து கான்ஸ்ட் ட்ரிபிள்ல நான் இதுக்கு பதிலா ட்வைஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, சோ நான் 2 வேரியபிள் வச்சுட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா எனக்கு என்னோட ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். சோ அதை நான் என்னால என்ன பண்ண முடியாது டைரக்டா கால் பண்ண முடியாது. இந்த ட்வைஸையும் ட்ரிபிளையும் கால் பண்ணாதான் எனக்கு என்ன ஆகும் என் ஃபங்க்ஷனே கால் ஆகும். சோ அதுக்கு நான் கன்சோல் டாட் லாக்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் எதை கால் பண்றேன் ட்வைஸ கால் பண்றேன். ஓகேவா? ட்வைஸ கால் பண்றேன். அதுல ஒரு ஒரு 2 பாராமீட்டர் இருக்கு. ஒரு இதுக்கு பாராமீட்டர் பாஸ் பண்ணியாச்சு 2ங்கிறத பாஸ் பண்ணியாச்சு. இன்னொரு பாராமீட்டர் இருக்குல்ல எக்ஸ் அதுக்கு பாஸ் பண்ணல அப்படிதானே. அதுக்கு நான் 5ங்கிறத பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் சோ டபுள பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்வைஸ கால் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும் மல்டிப்ளேயர் 2 கால் ஆகி சோ அது பிரிண்ட் ஆயிரும். அடுத்து என்ன கால் பண்ணணும் ட்ரிபிள கால் பண்ணணும். சோ ட்ரிபிள கால் பண்ணிக்கிறேன். சோ ட்ரிபிளுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் நேம் சாரி ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்றேன். சோ 3 பாஸ் பண்ணோன்னே சோ 3 அங்க போயிடுது. போயிட்டு எக்ஸ் இன்ட்டு ஃபேக்டர் பண்ணும்போது ஓகே நான் இது மல்டிப்ளை பண்ணிட்டு அவுட்புட் கிடைச்சிடும். 2 5s are 10, 3 3s are 9 வரும். ஓகே, நான் எப்படி வருதுன்னு பார்க்கிறேன். சோ 10 and then 9 வந்திருக்கு. ஓகேவா? இது ரிட்டர்ன் பண்ணும்போது என்னது ஒரு ஃபங்க்ஷனா ரிட்டர்ன் பண்ணுது.
இது ஒரு ஃபங்ஷனை ஆர்குமெண்டா பாஸ் பண்ணுது. இது ரெண்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரோகிணி, அபினிஷா, அபினிஷா, எனி டவுட்ஸ்? ஓகேவா? சோ இதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ரிட்டர்ன் பண்ணும்போது எப்படி ரிட்டர்ன் ஃபங்க்ஷனா எப்படி ரிட்டர்ன் பண்ணுது, அப்புறம் ஆர்குமெண்டா எப்படி ரிட்டர்ன் பண்ணுது. சோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் எப்படி நீங்க மாடியூல்ஸ்ல ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷனையே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்னும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஆர்குமெண்டாவும் பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ரெண்டு டைப் பார்த்தோம், ஆர்குமெண்டா ஃபங்க்ஷனை பாஸ் பண்றது, அதே மாதிரி ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்றது அப்படிங்கறது ரெண்டு டைப் பார்த்தோம். சோ இது வந்து சிம்பிள் கான்செப்ட். ஓகே, சோ இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பூட்ஸ்ட்ராப் பார்க்க போறோம். எனிபடி யாருக்காவது இதுக்கு முன்னாடி பூட்ஸ்ட்ராப் தெரியுமா? அத வச்சு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அனிஷா பண்ணிருக்காங்க. ஏன்னா வேற யாருக்காவது தெரியுமா பூட்ஸ்ட்ராப்? வேற யாருக்கு தெரியாதா? சரி, ஓகே. அபினிஷா, நீங்க எப்படி பண்ணுவீங்க? சிடிஎன் லிங்க் காப்பி பண்ணிட்டு எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்றீங்களா கொஞ்சம்? வாய்ஸ் கேட்கலையே. சாரி. அபினிஷா, பேசுறீங்களா? மேம் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. மேம் கூகுள் கூகுள்ல போயிட்டு சர்ச் பார்ல பூட் ஸ்டாப்னு அடிச்சு நமக்கு HTML CSS நம்ம ஆ, HTML ஓட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நமக்கு என்ன வேணுமோ கார்ட்ஸ் அப்புறம் டிராப் டவுன் அந்த மாதிரி சர்ச் பண்ணி நம்ம இங்க டிவ் கொடுத்து தனித்தனியா டைப் பண்றத வந்துட்டு அங்க மொத்தமா இருக்கும் மேம். அது மட்டும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். வெரி குட். சோ அவங்க சொல்ற மாதிரி பூட்ஸ்ட்ராப் வந்துட்டு ஒரு ரெடிமேட் கோடு. ஓகேவா? வெரி குட், வெரி குட் அபினிஷா. ஓகே, சோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு இப்பெல்லாம் நிறைய பேர் என்னது நம்மள டைம் வேஸ்ட் பண்றது கிடையாது. இப்ப நீங்க சிஎஸ்எஸ்ல சிம்பிளா ஒரு பட்டன் கிரியேட் பண்றதுக்கே நீங்க எவ்வளவு லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதணும். ஃபர்ஸ்ட் பட்டன் டேக் வச்சு நீங்க பட்டனை கிரியேட் பண்ணுவீங்க. அப்புறம் அதை ஸ்டைல் பண்றதுக்கு என்னெல்லாம் கொடுப்போம்? கர்சர் பாயிண்டர் கொடுத்துட்டு பட்டனுக்கு பேடிங் கொடுக்கணும், கலர் கொடுக்கணும், ஹவர் எஃபெக்ட், இதெல்லாம் குடுக்கணும்னா ஒரு பட்டனுக்கே நம்ம என்னது நார்மலா ஒரு பட்டனா ஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றதுக்கே நமக்கு அவ்ளோ ப்ராசஸ் இருக்கு. அப்படிதானே? ஆனா இப்ப நீங்க வந்துட்டு பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அந்த பட்டனுக்கு கிளாஸ் வந்துட்டு பிடிஎன் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணா போதும். உங்களுக்கு அந்த பட்டனோட ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்துடும். ஓகே, அதுதான் இப்போ இன்னைக்கு அதுதான் பிடிஎன் அந்த பூட்ஸ்ட்ராப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பூட்ஸ்ட்ராப்ங்கிறது என்னன்னா இட்ஸ் அ ரெடிமேட் கோட் மாதிரி. நம்ம உட்கார்ந்து எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபாஸ்டா போற வெப்சைட்ல நம்ம உட்கார்ந்து இவ்வளோத்தையும் டைப் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், லைன்ஸ் ஆஃப் கோடும் எக்ஸ்ட்ரா ஆயிட்டு இருக்கும், நம்மளும் அவுடேட்டடா ஆயிட்டே இருப்போம். ஸோ இப்போ நம்ம ரீசெண்டா பண்ற எல்லா ப்ராஜெக்ட்லயுமே பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப நேவ் பார் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. நேவ் பார்க்குள்ள யூஎல் கொடுக்கணும், எல்ஐ கொடுக்கணும், அப்புறம் அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் ஆக்குறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அப்படிதானே? இந்த ஆங்கர் டேக்க்கு தனியா ஸ்டைல் குடுப்போம். அதுக்கப்புறம் அத ஸ்ட்ரைட் ஆக்குவோம். ஃப்ளெக்ஸ் குடுத்து இந்த சைடு கொண்டு வந்து நெறைய ப்ராசஸ் இருக்கு. இதுக்கு சிம்பிளா நீங்க பூட்ஸ்ட்ராப்ல போயிட்டு என்ன பண்ணிடலாம், அது ஆல்ரெடி வச்சிருக்க ரெடிமேட் கோட். ஏன்னா எல்லா இதுலயுமே நம்ம காமனா நேம் பார் வைப்போம். அதுல ஹோம் வைப்போம், அபௌட் அஸ் வைப்போம், எல்லாமே வைப்போம். அத அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து போட்டுட்டா நமக்கு வேலை வந்து மிச்சமாயிரும். இப்ப நான் அதுக்கு காமிக்கிறேன் பூட்ஸ்ட்ராப் எப்படி இருக்கும்னு. கூகுள் குரோம்ல போயிட்டு பூட்ஸ்ட்ராப்னு டைப் பண்ணீங்கன்னா
சோ இங்க போயிட்டு நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நேம் பார்னு சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இந்த மாதிரி உங்களுக்கு நேம் பார் வித் சர்ச் ஐகான் எல்லாத்தோடயும் ஒரு நேம் பார் வந்துரும். சோ இந்த கோட நீங்க அப்படியே காப்பி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிரும்? இதே இதே சர்ச் பார் கொண்டு வரணும். இதே நேம் பார் நான் கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த லைன்ல எனக்கு முடிஞ்சுமா? இல்ல. ஸ்டைல் ஒரு 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 40 லைன் 50 லைன் ஸ்டைல் போகும். அப்புறம் இங்கன வேற வரும். சோ இவ்வளவும் வரும். பட் எனக்கு என்ன பண்ணலாம்? சிம்பிளா என்னோட டைமும் மிச்சம். கோட் காம்ப்ளெக்சிட்டியும் கம்மியாகும். ஜஸ்ட் நான் இத மட்டும் காப்பி பண்ணிட்டு என்னோட இதுல போட்டேன்னா, இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிரும். ஓகேவா? சோ ஆனா இத நீங்க யூஸ் பண்ண முடியாது. நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பூட் ஸ்ட்ராப்ப யூஸ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு புது ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த பூட்ஸ்ட்ராப் கோட நீங்க யூஸ் பண்ணணும். இது ரெடிமேடா இருக்கு. இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்ட உடனே வந்துராது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த பூட்ஸ்ட்ராப்ப வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபைல்ல இவங்க குடுத்திருக்காங்கல்ல, இந்த லிங்க் சிஎஸ்எஸ் வேணும் அப்படின்னு. பூட்ஸ்ட்ராப் வந்துட்டு நாட் ஒன்லி ஃபார் சிஎஸ்எஸ்க்கு மட்டும் தான் ரெடிமேட் கோட்ஸ் இருக்கு. HTML, CSS மட்டும் தான் இல்ல. ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் நிறைய ஃபங்ஷன்ஸ்க்கு வந்துட்டு ரெடிமேட் கோட்ஸ் இருக்கு. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த லிங்க் 2 லிங்கையும் ஜாவா ஸ்கிரிப்ட் லிங்கையும் சரி, இந்த சிஎஸ்எஸ் லிங்கையும் என்ன பண்றீங்கன்னா காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இத மட்டும் நீங்க இப்ப காப்பி பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க பூட்ஸ்ட்ராப்ல எந்த டிசைனானாலும் சரி, அதோட கிளாஸ் நேம் வச்சு நீ ஆக்சஸ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே. நான் இங்க போயிட்டு நேபார்னு சர்ச் பண்ணனா, சோ எனக்கு இங்க ஒரு ஒரு டைப் ஆஃப் நேம் பார் மட்டும்தான் இல்ல. எத்தனை டைப் ஆஃப் நேம் பார் இருக்கும் பாருங்க. இந்த லோகோஸ் ஆட் பண்றதுக்கு நம்ம எவ்ளோ லைன் ஆஃப் கோட்ஸ் எழுதிட்டு இருந்தோம். நினைவிருக்கான் ப்ராஜெக்ட்ல ஒரு லோகோ, அது பக்கத்துல நமக்கு ஒரு டெக்ஸ்ட். ஆக்சுவலி அப்பவே தெரியும் பூட் ஸ்ட்ராப். பட் வந்துட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் வைக்கணும். பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பூட் ஸ்ட்ராப் பண்ணணும். நீங்க யோசிக்கலாம், அப்புறம் எதுக்குன்னா நம்ம சிஎஸ்எஸ் கஷ்டப்பட்டு படிச்சோம். இந்த பூட் ஸ்ட்ராப் இருக்குன்னா நம்ம எதுக்கு சிஎஸ்எஸ் படிச்சோம் அப்படின்னு யோசிக்கலாம். பூட்ஸ்ட்ராப் இருந்தாலும் அதுல நிறைய நீங்க வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கு நீங்க சிஎஸ்எஸ் தெரிஞ்சாதான் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஓகேவா? சிஎஸ்எஸ் தெரியாம நீங்க பூட்ஸ்ட்ராப் போய் எடுத்துட்டு கஸ்டமைஸ் பண்ண முடியாது. So அதுக்கு தெரிஞ்சுக்கணும் பூட்ஸ்ட்ராப். அண்ட் தென் சிஎஸ்எஸ் கண்டிப்பா அது தெரிஞ்சுக்கலாம். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் இத வந்துட்டு காப்பி பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட்ல போடுறேன். ஓகே. இப்ப நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா, சோ அந்த நேம் பார் அப்படி வந்துருச்சா? நான் எந்த லைன் டைப் பண்ணல. அதுவே எல்லாமே வந்துருச்சு. இதெல்லாம் நான் சைஸ் சேஞ்ச் பண்ணணும், கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அத நான் வந்துட்டு உள்ள போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கு நான் அந்த கிளாஸ் நேம் இவங்க குடுத்திருக்காங்கல்ல, இந்த கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணி, எனக்கு கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், சைஸ் ஏதாவது மாத்தணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? மாத்திக்கலாம். ஓகே. சோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு பட்டன் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நம்ம இந்த மாதிரி மொத்தமா தான் காப்பி பண்ணி போடணும் அப்படின்னு கிடையாது. ஓகேவா? பூட்ஸ்ட்ராப்ல இந்த மாதிரி மொத்தமா காப்பி பண்ணி போடணும்னு இல்ல. இது எல்லாமே என்னன்னா ஒரு கிளாஸ் நேம்ல தான் நடக்குது. ஓகேவா? இந்த டிஃப்ளெக்ஸ்ங்கிற இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட கன்டென்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒர்க் ஆகும். ஜஸ்ட் இந்த டிஃப்ளெக்ஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும் நீங்க கிளாஸ் நேம் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மீன்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ளெக்ஸ் மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். சோ அத நீங்க நார்மலா இந்த கிளாஸ் நேம் டிஃப்ளெக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு பட்டன் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே போயிட்டு இங்க போய் சர்ச் பண்ணிக்கலாம். பட்டனுக்கு என்ன கிளாஸ் நேம்னு நீங்களே சர்ச் பண்ணீங்கன்னா உங்க வரும். சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா, இங்க ஏகப்பட்ட பட்டன் குடுத்துருக்காங்களா? சோ நான் என்ன பண்றேன், பட்டன் பிரைமரி அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணேன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் கிடைச்சிரும். இதுக்கு நான் பார்டர் ரேடியஸ் குடுத்து, அதுக்கு பேடிங் குடுத்து, அப்புறம் கலரை சேஞ்ச் பண்ணி, இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸும் பண்றதுக்கு பதிலா, சிம்பிளா நீங்க பட்டன்ல வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னா, மீன் வச்சுக்கிறேன்னா, வச்சுட்டா இப்ப நார்மலா இப்படி நான் டைப் பண்றேன்னா,
எனக்கு பட்டன் எப்படி ஷோ ஆகும்? இந்த மாதிரி ஷோ ஆகும். ஆனா இதுல நான் ஜஸ்ட் அந்த பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேம் இருக்குல்ல, என்னது BTN அப்படிங்கிற அந்த கிளாஸ் நேம் மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி பட்டன் ஷோ ஆகும். அதுலயே எனக்கு கலர் வேணும் அப்படின்னா இப்போ BTN பிரைமரி அப்படின்னு யூஸ் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர்ல ஷோ ஆயிரும். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணாமா, எந்த ஸ்டைல்ல எதுவுமே பண்ணல. நம்மளா இப்ப லைன்ஸ் கோட் எழுதணும் அப்படின்னா இதுக்கு ஒரு 5 லைன்ஸ் எழுதணும், அப்படிதானே? பட்டனை கிரியேட் பண்ணோம், அடுத்ததுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும், அந்த கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு கலரு, பார்டர், ரேடியஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி மாத்தணும். பட் நான் இங்க சிம்பிளா என்ன பண்ணிட்டேன், BTNங்கிற கிளாஸ் நேம் BTN பிரைமரி அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது அப்படியே எனக்கு வந்துடும். அதே மாதிரி இப்ப நீங்க மார்ஜின், பாட்டம், ஃபிளெக்ஸுக்கு சொன்னல, ஃபிளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கார்டு அவங்க சொன்ன மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ஷூ இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி பண்ணலாம், ஷாப்பிங் மாதிரி பண்ணோம். அதுல வந்து ஷூஸ்க்கு வந்து கார்டு கிரியேட் பண்ணோமா, ஸோ அந்த கார்டு கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இது பண்ணிக்கோங்க. பட் நீங்க சிம்பிளா நீங்க கார்ட்ஸ் அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் வித் இமேஜ் அண்ட் தென் கார்டு டீடைல்ஸோட நீங்க இது பண்ற மாதிரி கார்ட்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிளா இதை நீங்க காப்பி பண்ணி இந்த கோடை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, நீங்க போயிட்டு சர்ச் ஃப்ரீயா இருக்கிறப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த CSSல உள்ள ஒவ்வொரு இதையா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அதுல நீங்க சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைடர்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா அந்த கரோசல்ஸ் எல்லாம் இங்க வந்து சிம்பிளாவே கிடைக்கும். ஓகேவா, ஜஸ்ட் கோடை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா போதும். ஆனா நீங்க கோட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா மட்டும் பத்தாது, அங்க போயிட்டு நீங்க வந்து நிறைய சேஞ்சஸ் மேக் பண்ண வேண்டியது இருக்கும். லைக் கலர்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும், ஒபேசிட்டி ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த சேஞ்சஸையும் உங்களுக்கு மேக் பண்ண தெரியணும். இந்த இன் பிட்வீன்ல இந்த கோட்ல சேஞ்சஸும் நமக்கு என்ன செய்யணும், மேக் பண்ண தெரியணும். ஓகேவா, பெரும்பாலும் என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த நேம் பாருக்கு நம்ம வந்துட்டு இதுக்கு போயிடுவாங்க. அது வந்துட்டு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து மீடியா கொரிஸ் நம்ம எவ்வளவு லைன்ஸ் எழுதுவோம், மீடியா கொரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே தேவை இருக்காது. நேம் பார் வந்துட்டு அது ஆல்ரெடி ரெஸ்பான்சிவா தான் இருக்கும். நேம் பார் டைப் பண்றேன், ஆல்ரெடி நான் இப்ப நேம் பார் தான் வச்சிருக்கேன்ல, நான் இதை வந்துட்டு ரெஸ்பான்சிவா இருக்கான்னு செக் பண்றேன். ஆல்ரெடி எனக்கு ரெஸ்பான்சிவா தான் இருக்கும். நீங்க அந்த ரெஸ்பான்சிவா இருக்கிறதுக்கு ஒரு கோட் எழுதுவோம் அப்படிதானே, லைக் அது இங்க எப்படி இருக்கணும், இப்ப எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நம்ம நிறைய கோட் எழுதிட்டு இருக்கோம் மீடியா கொரிஸ் வச்சு இந்த மாதிரி ரெஸ்பான்சிவா கிரியேட் பண்றதுக்கு. பட் இங்க போயிட்டீங்கன்னா சிம்பிளா இத காப்பி பண்ணி போட்டீங்கன்னா அதுவே ரெஸ்பான்சிவான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி தந்துடும். இட்ஸ் சிம்பிள். உங்களுக்கு இதுல ஏதாவது எலமெண்ட்ஸ் வேண்டாம்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சர்ச் வேண்டாம் அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த சர்ச் பட்டனை மட்டும் நான் டிசேபிள் பட்டன்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன்னா எல்லாம் புரியும். ஓகே, நமக்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல 2 பெனிஃபிட் இருக்கு. ஒண்ணு நமக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுவே இந்த மாதிரி டிஸ்பிளே பண்றது ஒரு பெனிஃபிட். இன்னொன்னு என்னது அப்படின்னா அதுவே ரெஸ்பான்சிவாவே இருக்கும். அதனால நம்மளுக்கு என்னது திருப்பி மீடியா கொரிஸ்க்குன்னு ஒரு கோட் எழுதுவோம்ல, அந்த கோட் நம்ம எழுத தேவையில்லை. ஸோ அது ஒரு பெனிஃபிட். இதுதான் பூட்ஸ்ட்ராப். ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப் ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மாதிரி லிங்க்ஸ போடணும். 2 லிங்க்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் பூட்ஸ்ட்ராப்புக்கும். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் வேற ஏதாவது ஆக்சுவலி ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு பூட்ஸ்ட்ராப் போக மாட்டாங்க. அதுக்கு வந்துட்டு ஸ்வைப்பர் டாட் ஜேஎஸ்னு ஒரு இது இருக்கு சரியா. அந்த ஸ்வைப்பர் டாட் ஜேஎஸ் குள்ள போனீங்க அப்படின்னா நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபீச்சர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்லைடர் பாத்தீங்கல்ல, கரோசல் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம்ல, இந்த மாதிரி சில ஸ்லைடர்ஸ்
சில ஃபங்ஷன்ஸ் அனிமேஷன்ஸ் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் வச்சு பண்ணுவாங்க. சில அனிமேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெடிமேட் ஜாவா ஸ்கிரிப்ட் அனிமேஷன்ஸ் வந்து இந்த ஸ்வைப்பர் டாட் ஜேஎஸ்ன்னு ஒரு இது இருக்கு சரியா? அதுல இருக்கும். ஸோ அதுலேருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸ்வைப்பர் டாட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது சம்டைம்ஸ் சில இது ஒர்க் ஆகாது. கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணும். பட் சிலது நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஸ்வைப்பர் டாட் ஜேஎஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூட்ஸ்ட்ராப் வந்துட்டு நான் பெஸ்ட் எதுக்கு சொல்றேன்னா, சிஎஸ்எஸ்க்கு பெஸ்ட் பூட்ஸ்ட்ராப் ஓகேவா? நீங்க சிஎஸ்எஸ்ல உள்ள ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டீஸ வந்துட்டு பூட்ஸ்ட்ராப்ல இருந்து காப்பி பண்ணி போடுறீங்கன்னா ஓகே. ஸ்வைப்பர் டாட் ஜேஎஸ் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து பெஸ்ட்டா இருக்கும். இந்த அனிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்றப்போ, ஜாவா ஸ்கிரிப்ட் அனிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்றப்போ, நீங்க ஸ்வைப்பர் டாட் ஜேஎஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா ஐகான்ஸ் கூட இங்க பூட்ஸ்ட்ராப்ல இருக்கும். ஓகேவா? நெறைய ஐகான்ஸ் இருக்கு பூட்ஸ்ட்ராப்ல. அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐகான்ஸ்க்கு ஜஸ்ட் ஒரு கிளாஸ் நேம் மட்டும் இருக்கும். அந்த கிளாஸ் நேம் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம். நீங்க நம்ம இன்னொரு இது பார்த்தோம்ல ஐகான்ஸ்க்கு ஃபாண்ட் ஆசம்ஸ் அது யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லன்னா நீங்க பூட் ஸ்ட்ராப்லயே கூட ஐகான்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் இருக்கும்ல, அந்த கிளாஸ் நேம் மட்டும் ஓப்பன் பண்ணி கூட நீங்க ஐகான்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. இதெல்லாம் நம்ம இனிமேல் படிப்போம். என்னோட லேப்டாப் ரொம்ப ஹேங் ஆகுது. சோ இதுதான் வந்துட்டு பூட்ஸ்ட்ராப் பத்தின இன்ட்ரோடக்ஷன் ஓகேவா? சோ இதுல வந்துட்டு நான் டீச் பண்றதுக்கு பெருசா இல்ல. இது நீங்க தான் பூட்ஸ்ட்ராப்ல வந்துட்டு நீங்க ப்ராஜெக்ட் பண்ண டீப்பா சர்ச் பண்ணி ஓகே உங்களோட கிரியேட்டிவிட்டில தான் இருக்கு. நீங்க என்னதான் யூஸ் பண்ண போறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இருக்கு பூட்ஸ்ட்ராப்ல. ரெடிமேட் கோட்ஸ் நீங்க அதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு இன்ட்ரோ மாதிரி மட்டும்தான். அது பிபிடி ஸ்லைட்ஸ்ல பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. இவ்வளவுதான். ஜஸ்ட் நான் இப்ப சொன்னதுதான் அங்க பிபிடில எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க இது தேவைப்படும் போது அந்த பூட்ஸ்ட்ராப் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு இன்னும் 2 ப்ராஜெக்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. மேபி டுமாரோ இல்லைன்னா டே ஆஃப்டர் டுமாரோல இருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். கூகுள் க்ளோன் ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் வாட்சும் குவிஸ் அப்ளிகேஷனும் முடிச்சுட்டு நம்ம கூகுள் ஒரு க்ளோன் வந்து பார்க்கலாம். ஓகே. எனி டவுட்ஸ்னா கேட்கலாம். இல்லைன்னா செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். பூட்ஸ்ட்ராப்ல எனி டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் செஷன்ல அப்ப ப்ராஜெக்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு பார்த்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடையும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இல்லைன்னா மறந்து போயிடும். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸ் எதுவும் மறந்துடக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? எனி டவுட்ஸ் வந்தாலோ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்டுருங்க மறுநாள் செஷன்ல. ஓகே. தேங்க்யூ.